சென்னை மாவட்டத்தில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வாக்காளர் உதவி மையங்கள் 8 நாட்களுக்கு செயல்படும் என்று மாவட்ட தேர்தல் அலுவலர் குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 16 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 16 தொகுதிகளிலும் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு கணக்கீட்டு படிவங்களை வழங்கி நிரப்பப்பட்ட படிவங்களை பெற்று வருகின்றனர். வாக்காளர் படிவங்களை பூர்த்தி செய்வதில் வாக்காளர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் வரும் 25ஆம் தேதி வரை உதவி மையங்கள் செயல்படும் என்று சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 947 வாக்குச்சாவடி மையங்களிலும் இந்த வாக்காளர் உதவி மையங்கள் செயல்பட உள்ளதாகவும், வாக்காளர் உதவி மையங்களில் சம்பந்தப்பட்ட பகுதி வாக்காளர்கள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கான வழிகாட்டுதல்களை பெறலாம் எனவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. பணிக்கு வராமல் செவ்வாய்க்கிழமை அன்று வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது என்று தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரித்துள்ளார். பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், அரசின் பல்வேறு துறைகளில் 30% மேலாக காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்ய ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பு திட்டமிட்டுள்ளது. கருணை அடிப்படையில் பணி நியமனத்திற்கான உச்சவரம்பு 5% குறைக்கப்பட்டதை ரத்து செய்து மீண்டும் 25% வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி செவ்வாய்க்கிழமையன்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ போராட்டம் நடத்த உள்ளது. இந்நிலையில் வேலை நிறுத்தம் செய்தால் சம்பளம் கிடையாது என்று தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். செவ்வாய்க்கிழமை அன்று தற்செயல் விடுப்பு எடுக்க அனுமதி இல்லை என்றும் அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகளுக்கு அவர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக வருவாய்த்துறை ஊழியர்களும் அறிவித்திருந்த நிலையில் தமிழக அரசு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. போலி அதிகாரிகள் திறமையற்றவர்கள்தான் சிபிஐயில் உள்ளதாக உச்சநீதிமன்றம் கடுமையாக விமர்சித்து கண்டனம் தெரிவித்துள்ளது. இமாச்சல பிரதேச மின்கழகமான HPPCL தலைமை பொறியாளராக பணியாற்றிய விமல் நேகி மரண வழக்கில் HPPCL அதிகாரி தேஜ்ராஜின் முன்ஜாமீன் வழக்கை நீதிபதிகள் அக்சானுதீன் அமானுல்லா, பிரசாந்த் குமார் மிஸ்ரா அமர்வு விசாரித்தது. அப்போது குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்றும் தன் மீதான குற்றத்தை மறுக்க மட்டுமே செய்வதாகவும் சிபிஐ தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள் குற்றம் சாட்டப்பட்டவர் அமைதியாக இருந்தால் அது ஒத்துழையாமையா என்று கேட்டனர். தேஜ்ராஜ் அமைதியாக இருக்கிறார் என்பதை குற்றச்சாட்டாக ஏற்க மறுத்த நீதிபதிகள் யாரையாவது குறிவைக்க வேண்டும் என்பதே சிபிஐயின் நோக்கமாக உள்ளதாகவும் அப்படி கட்டாயப்படுத்தப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். சிபிஐ முன்பு எப்படி சிறப்பாக செயல்பட்டது என்பது தனக்கு தெரியும் என்றும், ஆனால் தற்போது அனைத்தும் சிதைக்கப்பட்டு விட்டதாகவும், சுதந்திரமாக இங்கு எதுவும் மிச்சமில்லை என்றும் நீதிபதி அமானுல்லா சாடினார். சிபிஐயில் உள்ள அதிகாரிகள் போலி அதிகாரிகள் என்றும் பணியில் இருக்க தகுதியற்றவர்கள் என்றும் நீதிபதிகள் விமர்சித்தனர். உறுதியாக எதுவும் தெரியாமல் ஊகத்தின் அடிப்படையிலேயே சிபிஐ செயல்படுவதாகவும் நீதிபதிகள் கடுமையாக சாடினர்.